வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் போர்க்களத்தோட விதிகளை மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி தான். அதுதான் ட்ரோன்கள். குறிப்பா இந்தியாவும் போலந்தும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணியை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு ஆயுத ஒப்பந்தம் மட்டும் கிடையாதுங்க. இது உலக அளவுல அதிகார சமநிலையை மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான புடிசார அரசியல் நகர்வு. வாங்க, இந்த ட்ரோன் கூட்டணிக்கு பின்னாடி இருக்கிற வியூகங்கள் என்ன, இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியிலேயே இன்னிய போர்க்களத்தோட புதிய யதார்த்தம் அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த முடியுது. இந்த ட்ரோன் டெக்னாலஜி ஒரு இராணுவத்தோட பலம் பலவீனம் பத்தி நாம வச்சிருந்த மொத்த புரிதலையுமே கேள்விக்குள்ளாக்குது. இது ஒரு சமச்சீரற்ற போர் முறை. அதாவது இங்க பணபலத்தை விட புத்திசாலித்தனமான தொழில்நுட்பம் தான் ஜெயிக்க போகுது. சரி, இந்த ட்ரோன் புரட்சிக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா? ட்ரோன்னு சொன்னதும் நம்ம மனசுல பலவிதமான இமேஜஸ் வரலாம். ஆனா போர்க்களத்துல பயன்படுத்துற ட்ரோன்கள்ல பல வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. முதல்ல அந்த வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கண்காணிப்பு ட்ரோன்கள். இத போர்க்களத்தோட கண்கள்னு சொல்லலாம். இதுங்க நேரடியா தாக்குதல்ல ஈடுபடாது, ஆனா ஒரு போக்கோட முடிவையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம எல்லையில ஊடுருவ முயற்சி பண்ற எதிரிகளை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு நம்ம படைகளை அலர்ட் பண்றதுல இதோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நிகழ்நேரத்துல துல்லியமான தகவல்களை கொடுக்கறது தான் இதோட முக்கியமான வேலை. அடுத்தது போர் ட்ரோன்கள். இது வானத்துல பறக்கிற வேட்டைக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க அமெரிக்காவோட பிரெடேட்டர் ட்ரோன்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இதுங்க ஏவுகணைகளையும் குண்டுகளையும் சுமந்துக்கிட்டு போய் பல 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்குகளை கூட துல்லியமா தாக்கும். இது திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியது. ஆனா இதோட விலையும் இதை பராமரிக்கிற செலவும் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நாம பார்க்க போறது தான் உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். இது மூன்றாவது வகை, லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ். இதை ஒன் வே ட்ரோன் அல்லது தற்கொலை ட்ரோன்னு சொல்லுவாங்க. ஒரு வேட்டை பறவை எப்படி தன் இரையை வட்டமிட்டுக்கிட்டே இருந்து சரியான நேரம் பார்த்து தாக்குமோ, அதே மாதிரி இந்த ட்ரோன்கள் இலக்குக்கு மேல சுத்திக்கிட்டே இருக்கும். சரியான வாய்ப்பு கிடைச்சதும் நேரா இலக்கு மேல மோதி வெடிச்சு சிதறிடும். உக்ரைன் போர்ல இதோட பயன்பாடு அந்த போரோட போக்கே எப்படி மாத்துச்சுன்னு நாம பார்த்தோம். இந்த தற்கொலை ட்ரோன்களுக்கு காமிகாசே அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சோகமான வரலாறு இருக்கு. 2ஆம் உலகப் போர்ல ஜப்பானிய விமானிகள் அவங்க தாய்நாட்டை காப்பாத்த வெடிமருந்து நிரப்பின விமானங்களை எதிரிகளோட கப்பல்கள் மேல நேரடியா மோத வச்சு தங்களையே தியாகம் செஞ்சாங்க. அந்த தாக்குதலுக்கு பேர்லாம் காமிகாசே. ஆனா இப்போ ஒரு மனித உயிரை கூட பணயம் வைக்காம அதே தந்திரத்தை இந்த ட்ரோன்கள் செய்யுது. அதனாலதான் அந்த பேர் இதுக்கும் நிலைச்சிடுச்சு. சரி, இந்த 3 வகையான ட்ரோனை பத்தியும் இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ உலக அளவுல இந்த டெக்னாலஜில எந்தெந்த நாடுகள் முன்னணியில இருக்கு, இந்த ட்ரோன் ரேஸ்ல யார் லீடிங்ல இருக்காங்கன்னு பாப்போம். இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப எளிமையா புரியும். இதுல டியர் 1ல அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகள் இருக்கு. இவங்க தான் அதிநவீன விலை உயர்ந்த போர் ட்ரோன்களை உருவாக்குறதுல முன்னணியில இருக்காங்க. டியர் 2ல இந்தியா, துருக்கி, ஈரான் மாதிரி நாடுகள் இருக்கு. நாம விலை குறைந்த தற்கொலை ட்ரோன்களையும் கண்காணிப்பு ட்ரோன்களையும் தயாரிக்கிறதுல ரொம்ப வலிமையா இருக்கும். ஆனா இந்தியாவோட லட்சியம் வெறும் டியர் 2ல இருக்கிறது இல்ல, டியர் 1க்கு முன்னேறணும். இந்த போலந்து கூட்டணி அந்த லட்சிய பயணத்துக்கான ஒரு முக்கியமான படி. இப்போ நம்ம கதையோட மைய பகுதிக்கு வருவோம். இந்தியா டியர் 1க்கு முன்னேறணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த பயணத்தை வேகப்படுத்த போறதுதான் இந்த இந்தியா போலந்து கூட்டணி. இது எப்படி உருவாச்சு, இதோட முக்கியத்துவம் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த கூட்டணியோட ஆன்மாவே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு. இந்தியா ஒரு சந்தை அல்ல, ஒரு வியூக கூட்டாளி. இதுக்கு என்ன அர்த்தம்? போலந்து நமக்கு ட்ரோன்களை விற்கிறதுக்காக மட்டும் வரல, அதுக்கு பதிலா தொழில்நுட்பத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இந்தியாவிலேயே அதை உற்பத்தி செய்ய உதவ வந்திருக்கு. இது வெறும் வியாபாரத்தை தாண்டி நம்பிக்கை அடிப்படையில உருவான ஒரு ஆழமான கூட்டணி. இந்த கூட்டணியோட நோக்கங்களை பாருங்களேன். ட்ரோன்ஸை வாங்குறதோட நிறுத்திக்காம இந்தியாவிலே 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிறது. வெறும் கருவியை மட்டும் கொடுக்காம அதை எப்படி செய்யணுங்கிற முழு தொழில்நுட்பத்தையும் நமக்கு கொடுக்கறது. இதனால நம்மளோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இனி நாம ஆயுதங்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் குறையும். நமக்கான தொழில்நுட்பத்தை நாமளே வளர்த்துக்கலாம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இடது பக்கம் இருக்கிறது நாம ஆயுதங்களை காசு கொடுத்து வாங்குற பழைய முறை. இதனால நாம எப்பவும் அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கணும். வலது பக்கம் இருக்கிறது தொழில்நுட்பத்தை நாமளே கத்துக்கிட்டு நாமளே உற்பத்தி பண்ற புதிய முறை. இந்தியா இப்போ இந்த 2வது பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. இதுதான் தற்சார்பு இந்தியாவுக்கான சரியான பாதை. சரி, இந்த கூட்டணி எல்லாம் ஓகே. இதனால இந்தியா அடைய விரும்புற இறுதி இலக்கு என்ன? ட்ரோன் தொழில்நுட்ப உலகத்துல இந்தியாவோட எதிர்கால பார்வை எப்படி இருக்க போகுது, அதை இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இதுதாங்க இந்தியாவோட ட்ரோன் கனவு. ஒரு 3 படிகள் கொண்ட லட்சிய பாதை இது. முதல் படி, உலகத்துக்கே ட்ரோன்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கிற ஒரு மையமா நாம மாறணும்.
ரெண்டாவது படி, நம்ம தேவைக்கேத்த மாதிரி நம்மளே உள்நாட்டு ராணுவ ட்ரோன்களை உருவாக்கணும். கடைசி மற்றும் முக்கியமான படி, மற்ற நாடுகளுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யற ஒரு பெரிய சக்தியா நாம மாறணும். அதாவது வாங்குற இடத்துல இருந்து விக்கிற இடத்துக்கு நாம போகணும். இந்த லட்சியம் வெறும் கனவு மட்டும் இல்ல. இத நிஜமாக்குறதுக்கு தேவையான எல்லா அடித்தளமும் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. திறமையான இளம் பொறியாளர்கள், புது புது ஐடியாக்களோட வர்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அப்புறம் அரசாங்கத்தோட உறுதியான ஆதரவு. போலந்தோட போர்க்கள அனுபவமோ தொழில்நுட்பமோ இந்த அடித்தளத்தோட சேரும்போது இந்தியா ஒரு ட்ரோன் வல்லரசாக மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது. எதிர்காலத்துல போர்க்களங்கள் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. வானத்துல ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் ஒரு தேனீ கூட்டம் மாதிரி ஒன்னா பறக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட ஒன்னோட ஒன்னு பேசி ஒருங்கிணைந்து எதிரிகளோட பாதுகாப்பு அறங்களை நொடியில தகர்க்கும். இதுக்கு பேரு தான் ட்ரோன் ஸ்வாம்ஸ் தொழில்நுட்பம். இந்தியாவும் இந்த எதிர்கால தொழில்நுட்பத்துல தீவிரமா கவனம் செலுத்திட்டு வருது. இது போரோட விதிகளை மறுபடியும் ஒரு முறை மாத்தி எழுதும். இந்த கூட்டணி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. வானத்துல ஆயிரக்கணக்கான ஆளில்லா ட்ரோன்ஸ் சண்டையிடும்போது தரையில நிக்கிற ஒரு மனித வீரரோட பங்கு என்னவா இருக்கும்? தொழில்நுட்பம் போர்க்களத்தை முழுமையா ஆக்கிரமிக்கும் போது மனிதனோட இடம் எதுவா இருக்கும்? இது நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.